டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 6.1/4% கூட்டு வட்டி விகிதத்துல 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது 4913 அசல் தொகையை காண்கிறாங்க. சோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா வித்தவுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 6.1/4% கூட்டு வட்டி விகிதத்துல 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது 4913 அசல் தொகையை காண்கிறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இங்க என்ன கொடுத்துறாங்க மொத்த தொகை 4913 அப்படி ரேட் பண்ணிக்காங்க பெருக்கல். இங்க வட்டி 6.1/4% அப்படிங்கிறாங்க. கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப 6 × 4 24 பிளஸ் 1 25. ஸோ 25 வகுத்தல பாருங்க 4 வரும். ஸோ கீழே பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னா வகுத்தல 100 போடணும். அப்ப 4 × 100 400 மாறிடும். ஸோ அப்படி 25 கேன்சல் பண்ணா 1/16 வரும். ஸோ இந்த 16 இங்க நியூமரேட்டர்ல 3 டைம். ஸோ 3 வருஷம் சொன்னதுனால 3 டைம். ஒரு 2 வருஷம் சொன்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 16 + 1 17. டினாமினேட்டரை 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். 3 வருஷம்னால 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். 17 × 17 × 17. நெக்ஸ்ட் 17 × 17 × 17 4913. ஸோ அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கு 16 × 16 × 16 4096. ஸோ அசல் பார்த்தோம்னா 4096. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.